டுடே நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி பாருங்க. திசையிலி பெருக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்குறோம். திசையிலி பெருக்கம், அதாவது டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கம் அல்லது திசையிலி பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த திசையிலி பெருக்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ வெக்டர் ஏ அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்கு, இந்த மாதிரி. வெக்டர் பின்னு ஒரு வெக்டர் இருக்கு, இந்த மாதிரி. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கோணம் தீட்டா அப்படின்னா இந்த இரண்டு வெக்டர்களினுடைய புள்ளி பெருக்கம் ஏ டாட் பி. அதாவது ரெண்டு வெக்டரை டாட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து ஸ்கேலார்ல வரும். இப்போ ரெண்டு வெக்டர் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டரை பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து ஸ்கேலார்ல வரலாம், இல்லைன்னா வெக்டர்ல வரலாம். ஸ்கேலார்ல வரணும்னா ரெண்டுக்கு நடுவில் டாட்டுங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். வெக்டர் வரணும்னா ரெண்டுக்கு நடுவில் கிராஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இப்போ டாட் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணி, அதாவது அதை வந்து டாட் ப்ராடக்ட் புள்ளி பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்குறோம், சரியா? அப்போ திசையிலி பெருக்கம் அப்படிங்கிறது ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறோம். இது வந்து நேற்று பார்த்தது. ஏ டாட் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. நீங்க ஏ டாட் பி கண்டுபிடிச்சாலும் பி டாட் ஏ கண்டுபிடிச்சாலும் ரெண்டு எப்படி இருக்கும்னா ஈக்குவலா தான் இருக்கும். இரண்டு வெக்டர்கள் செங்குத்தாக இருக்குமானால் ஏ வெக்டர் பி வெக்டர் அப்படின்னா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ரெண்டு வெக்டர்கள் செங்குத்துனா ஏ டாட் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வரும். இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்னா இரண்டு வெக்டர்கள் செங்குத்து அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம், சரியா? வெக்டர் ஏ டாட் வெக்டர் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி இன்ட்டு காஸ் தீட்டா. இதுதான் நமக்கு டெஃபினிஷன். இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி ரெண்டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்போ ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. இதுல இருந்து தீட்டா எக்ஸாக்டா வேணும்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப், இந்த காஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. ஸோ இதான் வந்து நமக்கு ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி by modulus of a into modulus of b. cos inverse உடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து cos inverse of 1/2 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா cos inverse of 1/2 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா cos inverse of 1/2. cos உடைய எத்தனை ஆங்கிளுக்கு cos எத்தனாவது ஆங்கிள்ல 1/2 ஆயிருக்குது நமக்கு என்ன தெரியும்னா cos 30 டிகிரி அப்படிங்கிறது 1/2 தெரியும். அப்படின்னா cos inverse of 1/2 எவ்வளவுனா 30 டிகிரி, 30 degrees. cos inverse of 1/2 னா 30 டிகிரி. இன்வர்ஸ் அப்படின்னு வந்துச்சுனா ஆன்சர் வந்து ஆங்கிள்ல தான் வரும், ஓகேவா? நம்ம வந்து இங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஆங்கிள் வந்து நம்ம எப்படி எழுதுறோம்னா 30 டிகிரி, அதாவது பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரி. அப்படின்னா பை பை 2 அப்படிங்கிறது எவ்வளவுனா 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறதுக்கு முதல்ல நம்ம எப்படி எழுதுறோம் பை பை 2 எழுதுறோம். பை பை 3 ரெண்டு சைடையும் 3ஆல வகுத்து 3ஆல வகுத்து அந்த சைடு எவ்வளவு வருது 60 டிகிரி. அப்ப 60 டிகிரிங்கிறது நம்ம எப்படி எழுதுறோம்னா பை பை 3ன்னு எழுதுறோம். அடுத்தது 4ஆல வகுத்தீங்கன்னா பை பை 4 ஈக்குவல் டு 45 டிகிரி. பை பை 6 ஈக்குவல் டு 30 டிகிரி. இதெல்லாம் நமக்கு தேவைப்படும், சரியா? அப்ப இந்த ரிசல்ட் எல்லாம் நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். அப்போ 30 டிகிரிங்கிறத நம்ம பை பை 6ன்னு எழுதுவோம். 60 டிகிரிங்கிறத பை பை 3ன்னு எழுதுவோம். 90 டிகிரிங்கிறத பை பை 2ன்னு எழுதுவோம். 180 டிகிரியை பைன்னு எழுதுவோம். ஆக்சுவலா இந்த சாப்டர் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு தான் நமக்கு வந்திருக்கணும். நம்ம ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் பார்க்காம ஸ்ட்ரைட்டா இந்த சாப்டர்ல நுழைஞ்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரிஸ், பை பை 2 அப்படிங்கிறது 90 டிகிரிஸ், பை பை 3ங்கிறது 60 டிகிரிஸ், பை பை 4ங்கிறது 45 டிகிரிஸ், பை பை 6ங்கிறது 30 டிகிரிஸ்.
முக்கியமான ஃபார்முலா நேற்று ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா இது என்ன எழுதிக்கலாம்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பிளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இந்த மைனஸ் எக்ஸ் வந்து பிளஸ் பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதெல்லாம் அடிப்படை கருத்துக்களை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு சில கணக்குகளை பார்க்கலாம். அப்புறம் வேற சில ஃபார்முலாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்முலா அப்படின்னா வெக்டர் a plus b ஹோல் ஸ்கொயர், வெக்டர் a plus b ஹோல் ஸ்கொயர். இப்படி சொன்னாலும் அதே தான் அர்த்தம். மாடுலஸ் ஆஃப் a plus b அப்படின்னு சொன்னாலும் அதே தான் அர்த்தம். சரியா? அந்த ரெண்டு ஒரே மீனிங் தான். இதுக்கு என்ன ஃபார்முலானா மாடுலஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் b ஸ்கொயர் பிளஸ் 2 into a dot b. a plus b whole square equal to modulus of a square plus modulus of b square plus 2 into a dot b. ஆக்சுவலா ஸ்கொயர் பண்ணும்போது அல்ஜிபிரிக் ஃபார்முலா a square plus b square plus 2ab தான். எங்கெல்லாம் ஸ்கொயர் வருதோ அந்த இடத்துல மாடுலஸ் போட்டுருவோம், எங்கெல்லாம் பெருக்கல் வருதோ அந்த இடத்துல டாட் வச்சிரும். அவ்வளவுதான், ஒரே ஒரு சேஞ்ச். இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் a minus b whole square னா மாடுலஸ் ஆஃப் a square plus modulus of b square minus 2 into a dot b. அடுத்தது a plus b plus c whole square அப்படின்னு சொன்னா modulus of a plus b plus c whole square சொன்னா modulus of a square plus modulus of b square plus modulus of c square plus 2 into a dot b plus 2 into b dot c plus 2 into c dot a. இதான் வந்து ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் a plus b plus c ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஃபார்முலா. இதெல்லாம் வந்து நம்ம நேத்து பார்த்தது தான். So modulus of a plus b plus c whole square equal to modulus of a square plus modulus of b square plus modulus of c square plus 2 into a dot b plus 2 into b dot c plus 2 into c dot a அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம். என்னன்னா வெக்டர் a plus b dot a minus b. இது வந்து அடுத்த ஃபார்முலா. a plus b dot a minus b, a plus b into a minus b ஃபார்முலா தான். a square minus b square modulus of a square minus modulus of b square. இந்த ஃபார்முலாவும் நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இதுவரையில என்னன்னா நேற்று பார்த்ததுதான் நான் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். சரியா? புதுசாக நம்ம ஒன்றும் பார்த்துக்கல. இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம்னா இதுவரையிலும் நேற்று என்ன பார்த்தோமோ அதை தான் ரீகால் பண்ணியிருக்கிறோம். வேற எதுவுமே புதுசாக நம்ம பார்க்கல. இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கவனிங்க, அடுத்த எக்ஸசைஸுக்கு போயிடலாம். எக்ஸசைஸ் 8.3. எக்ஸசைஸ் 8.3 இதுல ஃபர்ஸ்ட் செம நாம இன்னைக்கு பார்க்கிறோம். எக்ஸசைஸ் 8.3. கீழ்காணும் வெக்டர் a, வெக்டர் b க்கு a டாட் b ஐ காண்க. ஒன்னாவது கணக்கு வெக்டர் a ஈக்குவல் டு i மைனஸ் 2j பிளஸ் k மற்றும் வெக்டர் b ஈக்குவல் டு 3i மைனஸ் 4j மைனஸ் 2k. அதுலேயே ரெண்டாவது கணக்கு வெக்டர் a ஈக்குவல் டு 2i பிளஸ் 2j மைனஸ் k மற்றும் வெக்டர் b ஈக்குவல் டு 6i மைனஸ் 3j பிளஸ் 2k. இப்ப கவனிங்க, ஃபர்ஸ்ட் a b அப்படின்னு ரெண்டு வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா a டாட் b கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து a டாட் b. ஸோ a டாட் b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன், ஐயில் இருக்கிற நம்பர் ரெண்டையும் முதல்ல பெருக்கு. இங்க வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 1 into 3 3, இங்க -2 இங்க -4, இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா +8. அடுத்து இங்க 1 into -2 -2. ஸோ ஐயில் இருக்கிற நம்பர், ஜேல இருக்கிற நம்பர், கேல இருக்கிற நம்பர். ஸோ இதெல்லாம் பெருக்கி எழுதிக்கிறோம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 11 - 2 9. பாரு, ஏ டாட் பி கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் எதுல வந்து இருக்குது? ஒரு நம்பர், ஒரு ஸ்கேலார், அதாவது திசையிலியா இருக்குது. அதனாலதான் இதை வந்து ஸ்கேலார் பெருக்கம் அல்லது திசையிலி பெருக்கம் சொல்லுவோம். ஓகே, இதுல செகண்ட் சம் சொல்லுப்பா. ஓகேவா? ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறோம். சக்தி நாராயணா இருக்கிறியாப்பா? சக்தி நாராயணன், சக்தி நாராயணன் இருக்கியா உள்ள? சொல்லுப்பா. ஏ டாட் பி சொல்லுப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது? -12, 2 into 6 12, -6 4, இங்க -1 இங்க 2.
-2. ஸோ ஐயில் இருக்கிற நம்பர், ஜேல இருக்கிற நம்பர், கேல இருக்கிற நம்பர், இது ரெண்டையும் பெருக்கிற வேண்டியதா. 2 into 6, 2 into -3, -1 into 2. அப்போ திஸ் ஈக்குவல் டு 12 minus 8. 12 minus 8ங்கிறது எவ்வளவு? 4. இது என்னன்னா ஏ டாட் பி. அப்போ ஏ டாட் பி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஓகேவா? தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் சம் சக்தி நாராயண் படிப்பா. சக்தி நாராயண் படி. 8.3ல செகண்ட் ப்ராப்ளம். கீழ்காணும் வெக்டர்கள் a, b ஆகியவை செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் வெக்டர் a ஈக்குவல் டு 2i பிளஸ் லாம்டா j பிளஸ் k மற்றும் வெக்டர் b ஈக்குவல் டு i மைனஸ் 2j பிளஸ் 3k. அதுல செகண்ட் சம் வெக்டர் a ஈக்குவல் டு 2i பிளஸ் 4j மைனஸ் k மற்றும் வெக்டர் b ஈக்குவல் டு 3i மைனஸ் 2j பிளஸ் லாம்டா k. ஸோ இந்த இரண்டு வெக்டர்கள் செங்குத்து எனில் லாம்டாவின் மதிப்பை காண்க. If these two vectors are perpendicular, then find the value of lambda. இதான் வந்து சம்மன். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா, ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர், அதாவது A is perpendicular to B, ஏயும் பியும் செங்குத்து அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ரிசல்ட்? A டாட் பி ஈக்குவல் டு 0. இதான் நமக்கு A டாட் பி 0னா தான் இந்த ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலரா இருக்க முடியும். அப்போ A டாட் பி ஈக்குவல் டு 0. A டாட் பி கண்டுபிடிப்போம். இங்க வந்து 2, இங்க வந்து 1. அப்போ 2 into 1. இங்க லாம்டா, இங்க -2. இந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா எவ்வளவுனா -2 லாம்டா. லாம்டா இன்ட்டு -2ங்கிறது -2 லாம்டா. இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. 1 into 3 ஈக்குவல் டு 0. அப்போ 2 + 3 5 ஈக்குவல் டு -2 லாம்டா அந்த சைடு போச்சுன்னா எவ்வளவு? 2 லாம்டா. அப்போ 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 5/2 ஈக்குவல் டு லாம்டா. இதான் என்னன்னா லாம்டாவினுடைய மதிப்பு. 8.3ல தேர்ட் ப்ராப்ளம். வெக்டர் a மற்றும் வெக்டர் b ஆகிய வெக்டர்களுக்கு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் a ஈக்குவல் டு 10, மாடுலஸ் ஆஃப் வெக்டர் b ஈக்குவல் டு 15 மற்றும் வெக்டர் a டாட் b ஈக்குவல் டு 75√2 எனில் வெக்டர் a மற்றும் வெக்டர் b க்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. இல்லையா? வேற யார் இருக்கீங்க? சக்தி நாராயண் படிச்சாச்சு. வேற விதர்சனா? விதர்சனா இருக்கியாப்பா? விதர்சனா படிப்பா. செகண்ட் சம். செகண்ட்ல செகண்ட் சம். A vector equal to 2i cap plus 4j cap minus k cap and B vector equal to 3i cap minus 2j cap plus lambda k cap. ஓகே, கவனிங்க. இந்த இரண்டு வெக்டர்கள் செங்குத்து எனில் லாம்டாவினுடைய மதிப்பை காண்க. இந்த இரண்டு வெக்டர்கள் செங்குத்து எனில் லாம்டாவினுடைய மதிப்பை காண்க. If these two vectors are perpendicular, then find the value of lambda. அப்போ வெக்டர் A is perpendicular to vector B. அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன்? A dot B equal to 0. இதான் வந்து கண்டிஷன். A dot B எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐயில் இருக்கிற நம்பர் முதல்ல பெருக்கு. 2 into 3 6. அடுத்து ஜேவில் இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கு. 4 into -2 எவ்வளவு? -8. அடுத்தது கேவில் இருக்கிற நம்பர் எல்லாம் பெருக்கு. -1 into லாம்டா. -1 into லாம்டாங்கிறது எவ்வளவு? மைனஸ் லாம்டா. ஈக்குவல் டு எவ்வளவு ஆச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ 6 minus 8ங்கிறது எவ்வளவு? -2. இந்த லாம்டா அந்த சைடு போனா எவ்வளவு? பிளஸ் லாம்டா. அப்போ லாம்டாவோட வேல்யூ எவ்வளவுனா -2. இதுதான் லாம்டானுடைய மதிப்பு. அப்போ ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னன்னா ரெண்டையும் டாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரெண்டையும் ஸ்கேலார் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா, அதாவது புள்ளி பெருக்கம் கண்டுபிடிச்சீங்கன்னா 0 ஆயிரும். இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சதுன்னா இந்த சம்ம வந்து ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது எக்ஸசைஸ் 8.3ல தேர்ட் சம் பார்க்கலாம். 8.3ல தேர்ட் ப்ராப்ளம். வெக்டர் a மற்றும் வெக்டர் b ஆகிய வெக்டர்களுக்கு மாடுலஸ் ஆஃப் வெக்டர் a ஈக்குவல் டு 10, மாடுலஸ் ஆஃப் வெக்டர் b ஈக்குவல் டு 15 மற்றும் வெக்டர் a டாட் b ஈக்குவல் டு 75√2 எனில் வெக்டர் a மற்றும் வெக்டர் b க்கு இடைப்பட்ட
கோணத்தை காண்க. 75 root 2. So, if modulus of A equal to 10, modulus of B equal to 15 and A dot B equal to 75 root 2, then find the angle between vector A and vector B. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஏ டாட் பியினுடைய வேல்யூ அவங்க டைரக்டா கொடுத்தாச்சு. எவ்வளோன்னா 75 இன்ட்டு ரூட் 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது எவ்வளவு 10. மாடுலஸ் ஆஃப் பி பிங்கிறது எவ்வளவு 15. ஓகே, இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிருன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 75 ரூட் 2 டிவைடட் பை 150 இல்லையா? 150. 75க்கும் 150க்கு கேன்சல் ஆகுதான்னு பாரு. 75க்கும் 150க்கு கேன்சல் ஆகுது இல்லையா? இது ஒரு தடவை, இது வந்து 2 தடவை. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ரூட் 2 டிவைடட் பை 2ங்கிறது நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுதிக்கலாம். ஸோ கேன்சலேஷன் இங்கே ஒரு தடவை தான் வரும். அப்போ என்ன வந்திருக்குதுன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை ரூட் 2ன்னு வந்திருக்குது. காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை ரூட் 2 அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2. இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 2 அப்படிங்கிறது நமக்கு வேல்யூ தெரியும். அதாவது காசு எந்த டிகிரியில 1 பை ரூட் 2 வந்துன்னா 45 டிகிரியில வந்திருக்கும். ஸோ 45 டிகிரின்னு எழுதுறதுக்கு முதல்ல நாம இப்போ இங்கே என்ன எழுதுறோம்னா பை பை 4 அப்படின்னு எழுதுறோம். இப்போ என்னாச்சு முன்னாடி சொன்னேன் நான். ஸோ 45 டிகிரின்னு எழுதலாம், தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நாம இங்கே ரேடியன்ஸ்ல தான் நம்ம புக்ல ஆன்சர் கொடுப்பாங்க. பை பை 4 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ தீட்டானுடைய வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2, அதனுடைய வேல்யூ வந்து பை பை 4. இதான் வந்து இதுக்கு ஆன்சர். தேர்ட்ல ஒரு சம் தானப்பா, இன்னொரு சம் இருக்கா? 8.3ல 4th சம், கீழ்காணும் வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் 2i plus 3j minus 6k மற்றும் 6i minus 3j plus 2k. அதுல செகண்ட் சம் i minus j மற்றும் j minus k. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலாலாம் வந்து ட்ரிக்னாமெட்ரியில் வரக்கூடிய ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அந்த சாப்டர் இன்னும் படிக்கல அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பின்னாடி மறுபடியும் நம்ம பார்ப்போம், லேட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல அதை பார்த்துட்டு வந்திருக்கணும், பட் இங்கே தலைகீழாக வந்துட்டு இருக்கணும். அடுத்தது 5th சம் பார்க்கலாம், கவனிங்க. ஸோ 4th வந்து 2 சம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 சம்மையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் செம்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் செம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 4ல ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டர்ஸ் என்ற 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கணக்குக்கு வெக்டர் ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2i கேப் பிளஸ் 3j கேப் மைனஸ் 6k கேப். இது வந்து வெக்டர் ஏ. ரெண்டாவது வெக்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, என்னன்னா 6i மைனஸ் 3j பிளஸ் 2k. இந்த 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தீஸ் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலானா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ டாட் பி பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. அப்போ ஏ டாட் பியை முதல்ல கண்டுபிடிங்க. அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு, இது ரெண்டுக்கு எப்படி டாட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தந்தேன். ஐனுடைய நம்பர்ஸும் முதல்ல பேருக்கு 2 இன்ட்டு 6 12. அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 9. அடுத்து கேவோட நம்பர் மைனஸ் 6 இன்ட்டு 2, அப்போ எவ்வளவு மைனஸ் 12. இந்த 12 கேன்சலேஷன் எவ்வளவு ஆச்சு மைனஸ் 9. இது வந்து ஏ டாட் பி. அடுத்து நம்ம என்ன செய்யணும், மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ. ஸோ மாடுலஸ் ஆஃப் வெக்டர் ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர். எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 6 ஸ்கொயர் 36. அப்போ 36 பிளஸ் 4 40, 40 பிளஸ் 9 ரூட் ஆஃப் 49. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49ங்கிறது எவ்வளவு 7. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் வெக்டர் பி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஏ டாட் பி கண்டுபிடிச்சாச்சு, இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது இதுக்கு ரூட் ஆஃப்
6 square 36 minus 3 square plus 9 plus 2 square plus 4 40 49 அதே root 49 தான். that is equal to எவ்வளவு ஆயிடுச்சு 7 அதே 7 தான். therefore cos theta equal to என்ன ஃபார்முலா a dot b ங்கிறது எவ்வளவு minus 9 divided by modulus of a ங்கிறது 7 into modulus of b ங்கிறதும் 7. அப்போ this is equal to minus 9 by 49. இது cos theta. அப்போ theta equal to இந்த cos அந்த பக்கமா எடுத்துட்டு போகும்போது என்ன வந்துரும்னா cos inverse of minus 9 by 49. cos inverse of minus 9 by 49. இதுக்கு வந்து ஒரு வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு டேபிள் இருக்கிற வேல்யூ 1/2 1/√2 √3/2 இந்த மாதிரி வந்தால் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதனால இது இப்படியே நிறுத்திக்க வேண்டியதான். இதுக்கு மேலே நீங்க இது வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இவ்வளவுதான் ஆன்சர் இருக்கு. ஓகேவா? அடுத்து இதுல செகண்ட் சம் பார்க்கலாம். இதுல ரெண்டாவது சம் என்ன இருக்குன்னா i மைனஸ் ஜே இது ஒரு வெக்டர் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு வெக்டர் கொடுத்துருக்குது வெக்டர் பின்னு எடுத்துக்கலாம். அதுல என்ன கொடுத்துக்கிறான்னா ஜே மைனஸ் கே. இப்போ இதே ஃபார்முலா தான் cos theta equal to a dot b by modulus of a into modulus of b. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு என்ன வேணும்னா a dot b வேணும். இந்த a dot b கண்டுபிடிக்கிறதுல இப்போ என்ன சிக்கல் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க i இருக்கு, இங்க என்ன இல்லை i இல்லை. அப்ப இங்க 1 இங்க 0. அப்போ 1 into 0 எவ்வளவு ஆயிருது 0. அடுத்து இங்க j என்ன நம்பர் இருக்கு மைனஸ் ஜே -1. இங்க என்ன இருக்குது +1. அந்த ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 1 into -1 எவ்வளவு -1. இங்க k கிடையாது. அப்ப என்ன இதுனா 0 into -1 0 அப்படின்னு வந்துருக்கு. அதாவது ஏங்கிற வெக்டரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா i மைனஸ் ஜே பிளஸ் 0k அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா 0i பிளஸ் ஜே மைனஸ் கேன்னு அர்த்தம். அப்ப நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வருதுன்னா 1 into 0 0 -1 into 1 -1 0 into everything 0. அப்போ a dot b ங்கிறது எவ்வளவுனா ஜஸ்ட் -1 அவ்வளவுதான். a dot b equal to -1. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மாடுலஸ் ஆஃப் வெக்டர் a கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் வெக்டர் a equal to root of x square plus y square plus z square. x square 1 y square 1 z square இல்ல 0. அப்போ that is equal to √2. இதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் வெக்டர் b கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் b x ஸ்கொயர் x இல்ல 0 plus y ஸ்கொயர் 1 plus z ஸ்கொயர் 1 that is equal to √2. therefore நமக்கு என்ன ஃபார்முலா cos theta equal to a dot b divided by modulus of a into modulus of b. இது ஃபார்முலா. அப்ப cos theta equal to a dot b எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் -1 divided by modulus of a எவ்வளவு √2 into modulus of b எவ்வளவு √2. அப்போ this is equal to எவ்வளவு -1 by √2 into √2ங்கிறது 2. அப்போ cos theta equal to என்ன வந்திருக்குதுன்னா -1/2ன்னு வந்திருக்குது. therefore theta equal to cos inverse of -1/2 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. cos inverse of -1/2. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன ஃபார்முலா சொன்னேன்னா cos inverse of -x equal to pi minus cos inverse of x ன்னு சொல்லி ஃபார்முலா சொன்னேன். cos inverse of -x equal to pi minus cos inverse இங்கே நேற்று எழுதுனது இருப்பார் 180 minus cos inverse of x. அப்போ அதுபடி இது எழுதுனீங்கன்னா என்ன வரும்னா this is equal to pi minus cos inverse of 1/2 அப்படின்னு வந்துடும். cos inverse of 1/2 அப்படின்னு வந்துடும். this is equal to pi minus cos inverse of 1/2. cos inverse of 1/2ங்கிறது எவ்வளவு 60 டிகிரிங்கிறது 1/2. அப்போ 60 டிகிரிங்கிறது எவ்வளவு π/3. அப்போ 3 காமன் அடிச்சுன்னா 3π minus π எவ்வளவு 2π/3. இதுதான் இரண்டு வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம். ஸோ இதுதான் என்னன்னா நாலாவது சம். 8.3ல 5th சம். வெக்டர் a, b, c என்னும் மூன்று வெக்டர்களுக்கு வெக்டர் a plus 2 into வெக்டர் b plus வெக்டர் c equal to 0 வெக்டர், மாடுலஸ் ஆஃப் a equal to 3, மாடுலஸ் ஆஃப் b equal to 4 மற்றும் மாடுலஸ் ஆஃப் c equal to 7 எனில்
வெக்டர் ஏ மற்றும் வெக்டர் பிக்கு இடைப்பட்ட கோணத்தை காண்க. சம் ரொம்ப பியூட்டிஃபுல் சம். என்னன்னா இப்ப நமக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. a plus 2b plus c equal to 0 வெக்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடுலஸ் a மாடுலஸ் b மாட் c இந்த 3 வேல்யூவை கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சம்ல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எந்த 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறத நீங்க முக்கியமா நோட் பண்ணிக்கணும். எந்த 2 வெக்டர்களுக்கு இடைப்பட்ட கோணம்? ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். அதுதான் இங்க முக்கியம். ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன கொடுத்துருந்தாங்க? ஏ பிளஸ் 2b பிளஸ் சி ஈக்குவல் டு 0 வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஏ பிளஸ் 2b பிளஸ் சி ஈக்குவல் டு 0னா எந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கோணம் வேணுமோ அந்த ரெண்டையும் ஒரே சைடில் தான் வச்சிருக்கணும். அப்ப ஏ பிளஸ் 2b ஒரே சைடில் தான் இருக்கணும். இதை வந்து ஏவும் பியும் வேற வேற சைடுக்கு வரக்கூடாது. ஈக்குவல் டு மைனஸ் சி. இதுதான் முக்கியமான கான்செப்ட். சப்போஸ் ஏவுக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணத்தை கேட்டிருந்தால் ஏவையும் சி இந்த பக்கம் வச்சுட்டு 2b எடுத்து அந்த சைடு போட்டுக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன். இப்ப ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர் பண்றேன். அப்ப என்ன ஆகுது? மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் 2b த ஹோல் ஸ்கொயர். ஒரு வெக்டர்னுடைய ஸ்கொயர்னு சொன்னாலும் மாடுலஸ்னுடைய ஸ்கொயர்னு சொன்னாலும் ஒன்னே தான். இது என்ன ஆயிருது? பிளஸ் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர்னு வந்துருது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த வெக்டருக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தோம்? நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஞாபகத்தில் இருக்கா? என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ டாட் பி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செய்யறோம்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் 2b த ஹோல் ஸ்கொயருக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். அப்ப என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் 2b த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் 2b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ டாட் பி. ஏங்கிறது ஏ தான். டாட் பிங்கிறது எவ்வளவு? 2b வெக்டர். ஓகேவா? திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர். So this is modulus of a square plus இது எவ்வளவுனா 4 into modulus of b square. 4 into modulus of b square. 2 into 2 4 into a dot b. 4 into a இந்த 2 வந்து இதோட சேர்ந்துச்சு. Equal to modulus of c square. இப்போ modulus of a square plus 4 into modulus of b square plus 4 into a dot b னுடைய டெஃபினிஷன் என்னன்னு பாரு. a dot b னுடைய டெஃபினிஷன் வரையறை என்ன சொல்லுது? modulus of a into modulus of b into cos theta. இந்த தீட்டாங்கிறது எதற்கும் இடையில் உள்ள கோணம். ஸோ இந்த தீட்டாங்கிறது எதுக்கு நடுவில் இருக்கிற கோணம்னா ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ நம்ம ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்கறோம்னா ஏபி சைடில் இருந்தால் தான் வந்திருக்கும். அதனாலதான் ஏபி இந்த சைடில் வச்சிருக்கிறோம். ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி வேணுங்கிறதுனால. சப்போஸ் ஏ அண்ட் சிக்கு ஆங்கிள் கட்டுறதா சி இந்த பக்கம் வச்சா ஏ டாட் சி வரும்போது அதில் வர தீட்டாங்கிறது ஏவுக்கும் சிக்கும் இடையில உள்ள ஆங்கிளா இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்ட். அதனாலதான் ஏவையும் பியும் ஒன் சைடில் வச்சுக்கிட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர். இப்போ என்ன செஞ்சலாம்னா மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 3. அப்போ 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் பிக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 4. அப்போ 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 4 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏங்கிறது 3 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. மாடுலஸ் ஆஃப் பிங்கிறது 4 இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் சிங்கிறது 7. அப்போ 7 ஸ்கொயர் 49. அப்போ 9 பிளஸ் 4 into 16 எவ்வளவு? 64 plus 4 into 3 12. 12 into 4 48 cos theta equal to எவ்வளவு? 49. அப்போ 64 plus 9 எவ்வளவு ஆச்சு? 73 plus 48 cos theta equal to 49. Therefore, 48 cos theta equal to 49
minus 73. அப்போ 48 cos theta equal to 49 minus 73 எவ்வளவு ஆச்சு minus 24 இல்லையா 49 minus 73ங்கிறது minus 24. Therefore cos theta equal to minus 24 divided by 48. 24க்கும் 48க்கும் அப்படியே கேன்சல் பண்ணி என்ன வந்துருது minus 1/2. So cos theta equal to minus 1/2 னா theta equal to எவ்வளவு cos inverse of minus 1/2. போன சம்ல பார்த்த அதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்குது cos inverse of minus 1/2 வந்திருக்குது. நான் என்ன ஃபார்முலா சொன்னேன் cos inverse of minus x equal to pi minus cos inverse of x அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணா theta equal to pi minus cos inverse of 1/2. cos inverse of y/2 உடைய வேல்யூ எவ்வளவு அதாவது pi by 3 அதாவது 60 degrees அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ this is equal to 3 pi minus pi 2 pi divided by 3. இதுதான் angle between vector A and vector B. வெக்டர் ஏவுக்கும் வெக்டர் பிக்கும் இடைப்பட்ட கோணம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா இது வந்து எக்ஸசைஸ்ல 5th சம். இது ஒரு நல்ல சம். இதுல ஏ அண்ட் சிக்கு ஆங்கிள் கேட்டிருந்தாங்கன்னா 2B அந்த சைடு வச்சுட்டு இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் நாம இது வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டெப் எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்றதே ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு சொன்னதுனால இந்த ரெண்டு இந்த சைடில் நிறுத்தி இருக்கிறோம். சப்போஸ் பி அண்ட் சி கேட்டிருந்தாங்கன்னா பிஏயும் சி இந்த ரெண்டு இந்த பக்கம் நிறுத்தி ஏவை தூக்கி அந்த சைடில் போகணும். ஸோ என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணணும். சம்ம புரியாம சும்மா எதையோ ஒன்று எழுதி வைக்கக்கூடாது. சரியா அடுத்தது எக்ஸசைஸ்ல 6th சம் பார்க்குறோம். 8.3ல 6th ப்ராப்ளம் வெக்டர் A equal to 2i plus 3j plus 6k, வெக்டர் B equal to 6i plus 2j minus 3k, வெக்டர் C equal to 3i minus 6j plus 2k ஆகியவை ஒன்றுக்கொன்று செங்குத்து என நிரூபிக்க. 3 வெக்டர் A B Cன்னு கொடுத்துட்டு மூன்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படின்னு நிரூபிக்க சொல்லி இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா prove that the vectors are mutually orthogonal அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்த்தாகனல் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். சரியா மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அல்லது மியூச்சுவலி ஆர்த்தாகனல் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஏவும் பியும் செங்குத்து பியும் சியும் செங்குத்து சியும் ஏவும் செங்குத்து. ஸோ தனித்தனியா 3ஐயும் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா அப்போ ஏவும் பியும் செங்குத்து நிரூபிக்கணும். ஏ டாட் பி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரணும் 0ன்னு வந்ததுன்னா ஏவும் பியும் செங்குத்து. இதே மாதிரி தான் மற்ற 3க்கும். சரியா அப்போ நான் முதல்ல என்ன செய்யறேன்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெக்டர் ஏ டாட் பி ஈக்குவல் டு பிளஸ் 6 minus 18. வெரி குட். ஸோ 2 into 6 3 into 2 6 into minus 3 அப்போ எவ்வளோ ஆச்சு 18 minus 18 என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. ஸோ ஏ டாட் பி 0 ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா வெக்டர் ஏவும் வெக்டர் பியும் செங்குத்து அப்படின்னு சொல்லிடலாம். யஷ்வந்த் பி டாட் சி சொல்லலாமா சொல்லுப்பா பி டாட் சி 18 minus 12 minus 6 18 minus 18 இதுவும் என்ன ஆயிடுச்சுன்னா 0 ஆயிடுச்சு. அப்ப இந்த ரெண்டும் 0 ஆகுதுன்னு என்ன அர்த்தம் பி இஸ் பர்பண்டிகுலர் டு சி. இதே மாதிரி சி டாட் ஏ கண்டுபிடிக்கலாமா யஷ்வந்த் சொல்லு பார்ப்போம். சி டாட் ஏ 6 minus 18 plus 12. ஸோ 18 minus 18 என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. ஸோ திஸ் implies that ஏ சி இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சோமா அப்படி வெக்டர் சி இஸ் பர்பண்டிகுலர் டு வெக்டர் ஏ. அப்போ ஏ இஸ் பர்பண்டிகுலர் டு பி பி இஸ் பர்பண்டிகுலர் டு சி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ. தேர்ஃபோர் ஏ கமா பி கமா சி என்பன ஒன்றுக்கொன்று செங்குத்து செங்குத்து அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா 3 தனித்தனியா செங்குத்தா இருக்கிறதுனால ஒன்றுக்கொன்று செங்குத்து அதாவது மியூச்சுவலி பர்பண்டிகுலர் அல்லது என்னன்னு சொல்லலாம் மியூச்சுவலி ஆர்த்தாகனல் அப்படின்னு சொல்லலாம். சரியா இந்த ரெண்டுல எந்த வார்த்தை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சின்ன சம் தான், ரொம்ப சாதாரண சம் தான், ரொம்ப ஈஸியான சம்மும் கூட. ஓகேவா இது வந்து 6th சம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்னா 7th சம்ம பார்க்கலாம். 8.3ல
seventh problem, minus I minus 2j minus 6k, 2i minus j plus k மற்றும் minus I plus 3j plus 5k ஆகிய வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. 3 வெக்டர் கொடுத்துட்டு ஆகிய வெக்டர்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? Prove that the vectors form a right angled triangle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி போன எக்ஸசைஸ்லயும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகிய வெக்டர்கள் செங்கோண முக்கோணத்தை அமைக்கும்னு சொன்னா இதுல வந்து நிலை வெக்டர்ங்கிற வார்த்தை இல்லை. அதான் முக்கியமா நோட் பண்ண வேண்டியது. பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுக்கல. அப்படின்னா ஒரு வெக்டர் வெக்டர் ஏ, இன்னொன்று வெக்டர் பி, இன்னொன்று வெக்டர் சி டைரக்டா எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, போன எக்ஸசைஸ்ல எப்படி பார்த்தோம்னா பித்தாகரஸ் தியரத்தை நம்ம வெரிஃபை பண்ணோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னோம். இங்க நம்ம என்ன செய்யறோம்னா அந்த மெத்தட்லயும் போடலாம், தப்பே கிடையாது. அதே மெத்தட் இங்கேயும் தாராளமா போட்டுக்கலாம். இது வந்து டாட் ப்ராடக்டை மெயின் பண்ணி வந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா ஏ டாட் பி, பி டாட் சி, சி டாட் ஏ மூணையும் கண்டுபிடிக்கிறேன். மூணுல ஏதாவது ஒரு டாட் ப்ராடக்ட் 0 ஆயிருந்தால் அந்த ரெண்டு பெர்பெண்டிகுலர் ஆயிரும். அப்ப இரண்டு பக்கங்கள் செங்குத்து ஆயிடுச்சுன்னு என்னன்னு சொல்லிடலாம், இது ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா இதை வந்து வெக்டர் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இது வந்து வெக்டர் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து வெக்டர் பின்னு எடுத்துக்கலாம். இது வந்து வெக்டர் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறேன்? ஏ டாட் பி கண்டுபிடிச்சு பார்க்குறேன். ஏ டாட் பி கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ டாட் பி -1 இன்ட்டு -1 இன்ட்டு 2 -2 -2 இன்ட்டு -1 +2 -6 இன்ட்டு 1 -6 தட் இஸ் ஈக்குவல் டு -6. இது 0 ஆகலை. அப்போ ஏயும் பியும் செங்குத்தா இல்லை. அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா பி டாட் சி கண்டுபிடிக்கிறேன். பி டாட் சி கண்டுபிடிக்கணும்னா 2 இன்ட்டு -1 -2 -1 இன்ட்டு 3 -3 1 இன்ட்டு 5 5. அப்போ எவ்வளோ ஆச்சு? 5 - 5 என்ன இருக்குது? 0 ஆயிடுச்சா? அப்போ பியும் சியும் எப்படி இருக்குதுன்னா செங்குத்தா இருக்குது. அப்போ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா வெக்டர் பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் சி. வெக்டர் பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு வெக்டர் சி. அப்போ முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களினுடைய வெக்டர்கள் 3 சைட்ஸ்னுடைய வெக்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல 2 பக்கங்கள் செங்குத்தா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. தேர்ஃபோர் இவை செங்கோண முக்கோணத்தை அமைக்கும். இவை செங்கோண முக்கோணம் அமைக்கும். தேர்ஃபோர் ஃபார்ம்ஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் மெத்தடு. இதுல ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல முக்கோணத்தை அமைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் செங்கோண முக்கோணத்தை அமைக்குமான்னு சொல்லி ஆகணும். இது முக்கோணத்தையே அமைக்காம கூட போயிடலாம் இல்லையா? இது முக்கோணத்தை அமைக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு சொல்லி பாரு. -1 -1 இந்த 3ஐ கூட்டின்னு ஐ எல்லாம் 0 ஆயிருதா? அடுத்து -2 -3 இங்க +3 இந்த 3ஐ கூட்டினா 0 ஆயிருதா? 5 1 6 இங்க -6k எல்லாமே 0 ஆயிருதா? அப்ப என்ன ஆயிருதுன்னா வெக்டர் ஏ, வெக்டர் பி, வெக்டர் சி இந்த 3ஐயும் நான் கூட்டுறேன். கூட்டினா என்ன ஆகுதுன்னு பாரு. 3ஐயும் கூட்டினா என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சா? -i -2i -i இந்த 3ஐயும் கூட்டும்போது i கேன்சல் ஆயிடுச்சு 0. -2 -3 இந்த +3யோட கூட்டும்போது 0. -6 இந்த 2 கூட்டினா +6 அப்போ அதுவும் 0 ஆயிடுச்சா? அப்போ a + b + c = 0. இந்த விதிக்கு என்னன்னு பேரு? முக்கோண கூட்டல் விதின்னு பேரு. ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். முதல்ல சொல்லிடும் ஃபார்ம்ஸ் எ ட்ரையாங்கிள். ஏபிசி முக்கோணத்தை அமைக்கும். முக்கோணத்தை அமைக்கும்னு சொல்லிட்டு தான் செங்கோண முக்கோணத்தை அமைக்கிறதா இல்லையா நம்ம செக் பண்ணி ஆகணும். அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்னா முதல்ல முக்கோணத்தை அமைக்கும் கேரண்டியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு வரோம்.